இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவு பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்து, எடுத்திருக்க முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட 150 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இதையும் வந்து செவக்க வறுத்துக்கிட்டு, இது செவந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு, நான் வந்து 1 கப்புக்கு 2 1/2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூடவே வந்து நீங்க கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு குங்குமப்பூ தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா இடத்துலயும் கலந்து படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு 80% வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இதுல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரவை நல்லா வெந்துடுச்சு. நான் ஃப்ளேம வந்து சிம்லயே தான் வச்சிருந்தேன். இது மாரி நல்லா கலந்து விட்டுட்டு, 1 கப் ரவைக்கு நான் வந்து 1 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே எப்பயுமே இது மாரி இளகும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த டைம்ல வந்து நான் 2 ட்ராப் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதையும் கலந்துடுங்க. இந்த டைம்ல நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி நீங்க திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்க 2மே கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டா எடுத்து வச்சிருக்க பைனாப்பிளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வரையிலும் ஃப்ளேம் வந்து மீடியம்ல தான் இருக்கு. இப்போ லாஸ்ட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நான் இத நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.